கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேத புத்தகத்தை பிலிப்பியருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதிய கடிதத்திற்கு திருப்புவோம். 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை கவனிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு சொற்றொடரை தான் நாம் கவனிக்க போகிறோம். இருந்தாலும் 9, 10, 11 ஆகிய வசனங்களை வாசிப்போம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். 10வது வசனத்திலே நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு என்று சொல்லுகிறார். 3 காரியங்களை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒன்று, அவரை நான் அறிய வேண்டும். அவரை அறிய வேண்டும். அவரை அறிவது என்பது ஏதோ பிரசங்கங்களை கேட்பதினால், புத்தகங்களை படிப்பதினால், மற்றவர்கள் சொல்வதிலிருந்து அறிகின்ற அறிவு அல்ல. அந்த அறிவல்ல, மாறாக அனுபவத்தில் அறிகின்ற அறிவு, அனுபவ ரீதியான ஒரு அறிவு, நெருங்கிய உறவினால் ஏற்படுகின்ற ஒரு அறிவு. உயிர்த்தெழுதலின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வில் எத்தனையோ வல்லமைகள் செயல்பட்டது உண்டு. அவர் இயற்கையை அடக்கினார், காற்றையும் கடலையும் அதட்டி அதை அமர்த்தினார், பிசாசுகளை துரத்தினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். பல்வேறு வல்லமைகள் அவருடைய வாழ்விலே செயல்பட்டது. என்றாலும் அவர் எல்லா வல்லமையை விட உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டும் என்று பவுல் விரும்பினார். உயிர்த்தெழுதலின் வல்லமை, அதை அவர் அறிந்து கொள்வதற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டார். 3ஆவதாக நாம் இன்றைக்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். இந்த அறிய வேண்டும் என்பது அனுபவத்தில் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவடைய வேண்டும் என்பதுதான். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே சில நோக்கங்களும் லட்சியங்களும் இருக்கும். இப்படி ஆகணும், அப்படி மாறணும், நம்ம பிள்ளைகளை இப்படியெல்லாம் மாற்றணும், உருவாக்கணும், அப்படின்னெல்லாம் பல திட்டங்கள், லட்சிய கனவுகள் நமக்கு ஒருவேளை இருக்கலாம், நம்மை குறித்து, நம்மை சார்ந்தவர்களை குறித்து. ஆனால் பவுல் அப்போஸ்தலனுக்கு நாம் வைத்திருக்கக்கூடியது போன்ற பல்வேறு திட்டங்கள், லட்சியங்கள் இல்லை. மாறாக அவரை அறிவது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிவது, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவது, இதுதான் அவருடைய லட்சியமாய் வைத்திருக்கிறார். ஏன் இந்த பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும் என்ற முடிவை எடுத்தார்? இப்படி ஒரு லட்சியத்தை ஏன் வைத்தார் என்று நமக்கு யோசனை வரலாம். அதற்கு வேதாகமத்திலே அவருடைய வாழ்க்கையின் துவக்கத்திலே ஏற்பட்ட சில விஷயங்கள், இயேசுவோடு உள்ள அவருடைய முதல் அனுபவமே பாடுகளை பற்றி தான் இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலே, அப்போஸ்தலர் 9:5 தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக செல்லுகிறார். அப்படி போய்கொண்டிருக்கும் போது பகல் நேரத்தில்
ஒரு பெரிய பேர் ஒளியினால் அவர் தாக்கப்பட்டு கீழே விழுந்தார். 4வது வசனத்தில் இருக்கிறது, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே என்று மட்டும் கூப்பிடுகிற சப்தம் அல்ல, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். பேரை சொல்லி மட்டும் கூப்பிடல, சவுலே சவுலே என்று. அதோடு கூட சேர்த்து நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தம் கேட்டது. அவருக்கு புரிந்து கொண்டான், இது மனுஷ சத்தம் அல்ல, இது வானத்திலிருந்து பிறக்கின்ற ஒரு சத்தம், தெய்வம் பேசுகிறார் என்பதை புரிந்து, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டபோது திரும்ப பாருங்கள், அந்த துன்பம் என்ற வார்த்தை திரும்ப வருகிறது. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், மகிமை அடைந்த ஆண்டவர் பரலோகத்திலிருந்து முதல் முறையாக சவுலோடு பேசும்போது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகிறார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய்? இவருடைய சிந்தையில் இது மறக்கவே முடியவில்லை, எடுத்து போடவே முடியவில்லை. சிந்தையை விட்டு யோசித்துக் கொண்டே இருந்தார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினால், கிறிஸ்தவர்களை தானே அடித்து உதைப்பதற்கும், அவர்களை சிறைச்சாலையில் அடைப்பதற்கும், அவர்களை கொலை செய்வதற்கும் அதிகாரம் பெற்று அதற்குத்தானே போய் கொண்டிருந்தார். சபையை தானே பாழாக்கி கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று இயேசு கேட்டதற்கு காரணம் என்ன? அதற்கு பதில் அவரே சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அப்படியானால் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினால், தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினால், இயேசுவை துன்பப்படுத்துவதை போன்று ஆகிவிடுகிறது. துன்பப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளோடு இயேசு கிறிஸ்து மிக நெருங்கிய ஐக்கியம் வைத்திருக்கிறார். துன்பப்படுகிற கிறிஸ்தவர்களை இயேசு கிறிஸ்து தனியாக விட்டு விடுவதே இல்லை. அவருடைய துன்பத்தில் இவர் பங்காளித்துவம் வைத்திருக்கிறார். இதை புரிந்து கொண்ட பவுல் தன்னுடைய வாழ்விலே மறக்க முடியாத இந்த அனுபவத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டார். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிய வேண்டும். இதோடு மட்டுமல்ல, காரணம் இது மட்டுமல்ல, அந்த இடத்திலிருந்து அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு வெளியிலே அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியதை உனக்கு நான் சொல்லுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசரீரி சத்தம் மூலமாக பேசினார். இவர் எழுந்து போகும்போதே அனனியா என்று என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார். இது போன்று சவுல் என்ற வாலிபன் இப்படி கண்கள் குருடாகி அவன் இந்த இடத்துல இருக்கிறான், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு, அப்பொழுது அவன் பார்வை அடைவான் என்று சொன்னது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். 15வது வசனம், 9:15 அப்போஸ்தலர் நடபடிகள். நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவினால் அனனியாவினிடத்தில் சொல்லப்பட்ட போது, அனனியா போய் அப்படியே அந்த வார்த்தையை திரும்ப சொல்லி விடுகிறார் சவுலிடத்திலே. என் நாமத்தின் நிமித்தம் நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லிவிட்டார். ஆக இதை யோசித்தார். பவுலுடைய பின் நாட்களிலே அவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் அநேக பாடுகளை அவர் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. பாடுபடுவதற்காகவே இவர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக மாறினார். ஆகவே என்ன சொல்லுகிறார்? கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே, கொலோசேயர் 1
24வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறார், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அவருடைய கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து அடைந்த பாடுகளில் கொஞ்சம் குறை ஏற்பட்டுருச்சு, கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அவர் 100% பாடுபடலை, 90% தான் பாடுபட்டாரு, 10% மீதம் இருக்கு. அந்த 10ஐயும் இவர் நிறைவேற்றி முடிக்கிறாருங்கிற அர்த்தம் கிடையாது. அப்படி அல்ல அங்கு சொல்லப்பட்டது. பாருங்க, கிறிஸ்துவனுடைய உபத்திரவத்தில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். இந்த குறைவானதை என்று நம்ம படிக்கும்போது அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளில், பட வேண்டிய பாடுகளில் கொஞ்சம் இன்னும் மிச்சம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதல்ல அர்த்தம். இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளில் மிக மிக குறைவானதை தான் நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்காக பட்ட பாடுகளும் செய்த தியாகங்களும் யாருமே செய்ய முடியாது. நாம் எல்லாரும் படுகிற பாடுகள், தியாகங்கள், நிறைய பேர் சொல்றாங்க இயேசுநாதருக்காக நான் நிறைய தியாகம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செய்கிற எந்த தியாகமும் அவர் செய்த தியாகத்திற்கு பக்கத்தில் கூட போகாது. அது சின்ன ஒரு சின்ன அளவு கூட அது ஆகாது. நிறைய பேர் இப்படி சாட்சி சொல்லுவாங்க, நான் இயேசுநாதருக்காக இதை விட்டேன், அதை விட்டேன், அப்படி செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன், எனக்கு மாதம் இவ்வளவு வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது, சம்பளம் இவ்வளவு வாங்கிட்டு இருந்தேன், வசதியை விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன், செல்வாக்கை விட்டேன், சொத்தை விட்டேன், வேலையை விட்டுட்டேன் அப்படின்னெல்லாம் சொல்லி அநேகர் இடத்துல அனுதாபத்தையும் பரிதாபத்தையும் பெற்றுக்கொண்டு அதை பணமாக வசூலாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அதை வியாபாரமாக்குறாங்க, அதை விளம்பரப்படுத்துகிறாங்க. மனுஷரிடத்தில் அதை விளம்பரப்படுத்தி வியாபாரமாக்கி மனுஷரிடத்தில் அதற்கான பிரதிபலனை அவர்கள் எதிர்பார்த்து புகழை எதிர்பார்க்கிறபடினால் அவர்களுக்கு இங்கேயே அது கிடைத்து முடிந்து விட்டது. பரலோகத்திலே பலன் இல்லாமல் போய்விடும். தேவனுக்காக ஏதேனும் நாம் ஒருவேளை சில பாடுகள், சில துன்பங்கள் நாம் அனுபவித்தால் அது விளம்பரப்படுத்தக்கூடியதல்ல, விளம்பரத்துக்கானவைகளோ வசூலுக்கானவைகளோ அல்ல. அவைகள் மறைத்து வைக்க வேண்டியவைகள். அது மரத்தினுடைய வேர் போன்றது. அதை நாம் எல்லாருக்கும் சொல்லி நம்முடைய சுய புகழ்ச்சியை, விளம்பரத்தை தேட வேண்டிய அது அல்ல. அது நம்முடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்துவிடும். பவுலப்போஸ்தலன் அவர் பட்ட பாடுகள் அத்தனையையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்தாலும் கூட மிக மிக குறைவானதுதான் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நிகரானதல்ல. ஆக தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஐக்கியத்தை அனுபவத்தில் அறிய வேண்டும் என்று தம்மை பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுத்தார். இது எங்கிருந்து கற்றுக்கொண்டிருப்பார்? சரிதான், அவருடைய மனம் திரும்புதலின் ஆரம்பத்திலேயே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, நீ பாடுபடுவதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டேன் என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னாலும் கூட பவுலப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியான வாழ்க்கையை உற்று பார்க்கும்போது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும் என்று ஒரு மேல்தரமான லட்சியத்தை அவர் தனக்கென்று வைத்துக் கொண்டார். இயேசு கிறிஸ்துவை அவர் நேரடியாக பார்த்திருக்கிறார். இயேசுவுக்கும் பவுலுக்கும் 7 வயது வித்தியாசம் இருக்கக்கூடும் என்று வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கைது செய்து விசாரணை செய்த அந்த நீதிமன்றத்தில் யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தில்
பவுலப்போஸ்தலனும் இருந்தார். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் தீர்ப்பளித்த போது அதற்கு ஆதரவாக ஓட்டு போட்டவர் இந்த சவுல். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை கண்டார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை அவர் அறிய முடியவில்லை. ஒரு நாள் இந்த தமஸ்கு பட்டணத்தினுடைய அந்த பாதையில் வைத்து மத்தியான நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை அவர் பார்த்த விதமே வேறு. மாம்சத்தின்படி பார்க்கவில்லை, ஆனால் அவர் பார்த்த விதம் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தபடியினால் பார்த்தார். என்ன பார்த்தார் தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்தை கவனியுங்கள். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். இந்த முன்னே நடந்து போவதற்கு முன்பதாக சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து, யார் திகைத்தது? சீஷர்கள். அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். 3வது முறையாக இயேசு தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை சொல்லுகிறார். 3வது முறையாக இயேசு தாம் எருசலேமிலே அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட போகிறேன் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இதோ எருசலேமுக்கு போகிறோம். 33வது வசனம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புரதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து ரோம அரசாங்கத்திடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். தேசாதிபதியினிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். தேசாதிபதி அவருக்கு மரண தண்டனையை உறுதிப்படுத்தினார். ஒரு பாவமும் இல்லை, ஒரு தவறும் இல்லை. ஆனாலும் மக்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அவர் இயேசுவை சிலுவையில் அறையும்படி தீர்ப்பளிக்கின்றார். என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து 34வது வசனம், அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இயேசு இதை சொன்ன உடனேயே சீஷர்கள் என்ன செய்து விட்டார்கள் தெரியுமா? முன்வைத்த காலை பின்வைத்து விட்டார்கள். கூடி கூடி தோளில் கை போட்டு முன்பதாக நடந்தவர்கள் அவர்கள் திகைத்து போனார்கள், பயந்து போனார்கள். இப்போ இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போகிறார். பாருங்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். இப்படி நடந்து போறத அவருடைய சீஷர்கள் கண்டு திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போகிறார்கள். ஏன்? சீஷர்களுக்கு புரியல. நிறைய நேரம் இயேசு சொல்றது புரியவே இல்லை. ஆனா இயேசுநாதர் இப்படி சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்கும். எப்படி தெரியுமா? இப்போ நம்ம எருசலேம் போகிறோம். எல்லாருமே என்னென்ன ஆயுதம் கிடைக்குமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க. நேராக போய் நம்ம எருசலேமை பிடிக்க போகிறோம். எருசலேமை பிடிச்சி அங்கே நடக்கிற அநியாயம், அராஜகம், அக்கிரமம் எல்லாத்தையும் நம்ம தட்டி கேட்டு அதிலிருந்து மக்களை விடுதலையாக போகிறோம். அடுத்து ரோம பேரரசுக்கு விரோதமாக நாம புரட்சி நடத்த போறோம். இஸ்ரவேலர்களுக்கு சுயாட்சி கொடுக்க போறோம். இஸ்ரவேலை வல்லரசா மாத்த போறோம். எல்லாருடைய ஆட்சியிலிருந்தும் நமக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. நம்ம விடுதலை போராட்டம் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருந்தால் இவர்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதைதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மேசியா வருவார், இந்த ரோமருடைய ஆட்சியிலிருந்து நம்மை விடுவிப்பார்,
இஸ்ரவேலை வல்லரசாக மாற்றுவார். இடிந்து போன விழுந்து போன தாவீதின் கூடாரம் திரும்ப எழுத்து கட்டப்படும். இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு இவர் தான் சரியான ஆள். ஏன்னா 5 அப்பம் 2 மீனை வச்சு எத்தனை பேர் கொண்டாலும் போஷித்துருவார். அப்போ மழை இல்லாட்டி என்ன, தண்ணி இல்லாட்டி என்ன, வறட்சியானா என்ன, ஏசுநாதர் இருக்கார்ல, சோறு போடுவார். வியாதி எந்த தொற்று நோய் வந்தா நமக்கு என்ன, ஏசு கிறிஸ்து சொன்னாலே சோமாயிடும். குஷ்டரோகிகளை சோமாக்குறாரு, முடவர்களை நடக்கும்படி செய்கிறார், செவிடர்களை காதுகள் கேட்கும்படி திறக்கிறார், குருடருடைய கண்களை திறக்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். ஏப்பா ஏசுநாதர் இருக்கார் இல்லையா? அவருக்கும் போதும். அது மட்டும் இல்லை, எந்த சக்தியா இருந்தாலும் சரி, எந்த பிசாசு போராட்டமா இருந்தாலும் சரி, எந்த பில்லி சூனியம் மந்திரவாதம் மாந்திரீகம் எந்திரம் தாயத்து, இயேசு அதையெல்லாம் தவிடுபடியாக்கிடுவார். அவர்கிட்ட அப்படிப்பட்ட வல்லமை இருக்கு. பேச்சில் அபாரமான பேச்சு. யாரும் அவரை இதுவரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. இவர் தான் சரியான ஆள் ஆட்சியை அமைக்க. இப்படி சொல்லியிருந்தாருன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து, நம்ம எருசலேமு போகிறோம், அங்கே என்னை பிடித்து மரண ஆக்கணைக்கு உட்படுத்துவார்கள், என்னை பரியாசம் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, துப்புவாங்க, கொலை செய்வாங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புவார். புரியவே இல்லை. பல நேரங்கள்லையும் சீஷர்கள் வந்து இயேசுவை தனியாக கூப்பிட்டு, இப்படியே பேசாதீங்க, எப்போ பேசினாலும் நீங்கள் நெகட்டிவாகவே பேசுகிறீங்க, பாசிட்டிவாக பேச மாட்டேங்கிறீங்க, இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி நடந்து போயிடும், பாசிட்டிவாக பேசுங்க, எல்லாம் நல்லாவே இருக்கும் அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இதே தான் திரும்ப திரும்ப சொன்னார். இப்போ அவர்களுக்கு முன்னே போகிறார். இதை சொல்லிட்டு இப்படி முன்னே போகும்போது அவர் எப்படி போறாருன்னு நினைக்கிறீங்க? தைரியத்தோடு கூட போகிறார், தெளிந்த சிந்தையோடு கூட போகிறார். இது அசட்டு தைரியம் அல்ல. தேவன் அவரோடு கூட இருக்கிறார், பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்கிற நல்ல முழு நிச்சயத்தோடு அவர் அவர்களுக்கு முன்னதாக நடக்கிறார். நல்ல சமாதானத்தோடு கூட நடக்கிறார். A deep rooted peace was within Jesus. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரத்தை பாருங்க. ஏசாயா 50வது அதிகாரம் 5வது வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். எதற்கு? பாடுகளை குறித்து பேசும்போது அதை உற்று கவனிக்கக்கூடிய, ஆர்வத்தோடு கவனிக்கக்கூடிய காதுகளை திறந்தார். சிலருக்கு ஆசீர்வாதம் பற்றி பேசினா தான் இனிக்கும், நல்லா இருக்கும். ஆசீர்வாதமாக பேசணும், எப்போ பார்த்தாலும் உற்சாகப்படுத்துகிற வார்த்தையா இருக்கணும், எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் நன்மையை செய்வார் என்று சொல்லணும். அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பாடுகளை பத்தி பேசினா காதை அடைச்சிருவாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் காதுகளை திறந்தார். கவனிக்கவும் அதை கிரகிக்கவும் கூடிய மனது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. பரலோகத்திலிருந்து ஒலிபரப்பக்கூடிய பிதாவினுடைய சத்தம் எதுவா இருந்தாலும் சரி, அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் இயேசுவிடம் இருந்தது. அவர் என் காதுகளை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஏன் எனக்கு இப்படியெல்லாம் திட்டம் வச்சிருக்கீங்க, இந்த பாடுகள் எனக்கு எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு நான் எதிர்க்கல. அதுல இருந்து அந்த பாடுகளை பார்த்து பின்வாங்கவும் இல்லை. அப்ப என்னதான் செய்தார்? அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும்
தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. இப்ப முன்னாடி போறாரு, சீஷர்கள்லாம் பின்வாங்கி போறாங்க. இயேசு முன்னாடி போகிறார். அதை கண்டு சீஷர்கள் திகைத்து பயந்து அவருக்கு பின்னாடி போறாங்க, பயப்படுறாங்க. இவ்வளவு தைரியமா போறாரு, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயப்படுகிறார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அவர் ஏன் இப்படி முன்னாடி நடக்கிறார் பார்த்தீங்களா? அவருக்கு முழு நிச்சயம் இருக்கிறது, பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருக்கிறார். பாடுகள் நாம் அனுபவிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மிச்ச நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ புரியலையோ, உண்மையிலேயே பாடுகள் நடுவில் தான் கர்த்தர் அதிகமாய் நம்மோடு கூட நெருக்கமாக இருக்கிறார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாக நினைக்கிறதில்லை. அவனுடைய உபத்திரவத்தை கண்டு ஆண்டவர் அருவருக்கிறதில்லை. அவன் உபத்திரவத்திலிருந்து கூப்பிடும் பொழுது நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கிறதில்லை. அவர் பங்காளித்துவம் வைத்திருக்கிறார். அவர் ஒரு பங்காளி, என்னுடைய கூட்டாளி, என்னோடு கூட அவரும் பாடுபடுகிறார். நான் நெருக்கப்படும் போது அவரும் நெருக்கப்படுகிறார். என்னுடைய வேதனையில் அவர் வேதனையை பகிர்ந்து கொள்ளுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். எவ்வளோ பெரிய உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் பாருங்க. தேவனுடைய சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உலகமும் எடுக்க முடியாததும் உலகத்தால் கொடுக்க முடியாததுமான தெய்வீக சமாதானம். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இப்போ எருசலேமுக்கு நேராக போறாரு. போகும்போது தைரியமா முன்னாடி போறாரு. அவர் அங்க போனா என்ன செய்ய போறாங்க? அவரை முதுகுல அடிக்க போறாங்க, அவமானப்படுத்த போறாங்க, முகத்துல காரி துப்ப போறாங்க, தாடி முடிய பிடிச்சு இழுக்க போறாங்க, இழிவுபடுத்த போகிறாங்க. ஆனா இவர் தன்னுடைய முகத்தை கற்பாறையை போலாக்கி எருசலேமுக்கு போக தன்னுடைய முகத்தை திருப்புகிறார். பாடுகள், கொடுமைகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள், அடிகள், கடைசியில் கொலை செய்யவும் படுகிறார். இந்த நம்ம ஊர்ல நடக்கிற கொலை மாதிரி கொலை செய்யப்படுவார் என்று இங்க சொல்லி இருக்கிறது இல்லையா? அவர் கொலை செய்யப்படுவார், புரதேசாத்திரத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வார்நல் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். நம்ம ஊரில் நடக்கிற கொலைகளுக்கும் உலகத்தில் நடக்கிற கொலைக்கும் இயேசுனுடைய கொலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கொலை செய்கிறவங்க ஒளிஞ்சிருந்து கொலை செய்வாங்க. அப்படி கொலை செய்ய யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா மனுஷன் தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடத்தான் பார்ப்பான். திருப்பி தாக்கவும் ஓடவும் செய்வாங்க. ஆனாலும் வெட்டணும்னு நினைக்கிறவங்க துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாங்க. அது கொலை. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய கொலை அந்த மாதிரி இல்லை. பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து தம்மை கொலை செய்ய வந்தவர்கள் எதிரே நிற்கும் போது அவர் தம்மை தற்காத்து கொள்ள எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. மாறாக அவராக முன் வந்து யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். நான் தான் அவர் என்று சொல்லுகிறார். அவராக தன்னார்வத்தோடு முன் வந்து நம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். இந்த கொலைக்கும் ஊர்ல நடக்கிற கொலைக்கும் அவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இயேசு கிறிஸ்து தம்மை கொடுத்தார். உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், இழிச்சொற்கள் எதை குறித்தும் அவர் பயப்படவே இல்லை. இயேசுவை அலங்கோலப்படுத்தினார்கள், அரை நிர்வாணமாக்கினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள். 2 கள்ளர்களுக்கு நடுவில்
ஒரு தலைவன் கள்ளனைப் போல இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த நாட்களில் அநேக நாடுகளிலிருந்து பண்டிகை கொண்டாடுவதற்காக யூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வதற்காக சென்ற நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள்? ஒரு முறை கூட இயேசுவை பார்க்காதவர்கள், எருசலேமில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் இவர் ஒழிக, இவரை அகற்றும், இவரை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும் என்றெல்லாம் சொல்லும்போது பரபாசை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். பரபாஸ் பிரபலமான பெரிய ரவுடி, பெரிய கொள்ளைக்காரன். அவனை ஜனங்கள் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லும் போது அவர்களுக்கு என்ன சிந்தனை தோன்றும்? பரபாசை விட பயங்கரமான தேச துரோகி, மக்கள் துரோகி, மத துரோகி, ராஜ துரோகி என்று தானே யோசிக்க தோன்றும். அப்படி இயேசுவை 2 கள்ளர்களுக்கு நடுவில், பிரபலமான கள்ளர்களுக்கு நடுவில் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவமானம், நிந்தனை, பழிச்சொல், இதை ஒன்றைக்கும் அவர் திரும்பி பேசவே இல்லை. திரும்பி பேசவே இல்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரி இதுதான். பாடுகளின் நடுவிலே இயேசு எப்படி நடந்து கொண்டார்? அவர் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்யாமலே பாடுபட்டார். யாருக்காக? யாருக்காக? நமக்காக, நமக்காக. அவருடைய சிந்தையை பாருங்கள். தனக்காக அவர் பாடுபடவில்லை, அவர் நமக்காக பாடுபட்டார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை. அவர் ஒருவேளை வஞ்சனை செய்திருந்தால் தப்பித்திருந்திருக்கலாம், இதிலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து தப்பி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் பாடுபடும் போது, அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை, பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை. நம்ம ஒண்ணுமே முடியாட்டியும் பயமுறுத்துவோம்ல. எப்படி பயமுறுத்துவோம்? என் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. இது ஒரு பயமுறுத்தல் தானே. பாரு, உனக்கு இப்படி ஆகும், அப்படி ஆகும். எத்தனையோ சாபங்களை விடுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். நம்ம கொஞ்சம் அதிகாரத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்கள சொல்லி, நான் பாரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். என்னென்னமோ நம்ம சொல்றோம். இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவர். ஆனால் அவர் பயமுறுத்தவே இல்லை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பாருங்க. இந்த பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். இதைத்தான் அவர் கற்றுக்கொண்டார் வாழ்க்கையில. இதை கற்றுக்கொள்வதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் செலவழித்திருக்கிறார். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். இயேசுவோடு கூட சேர்ந்து பாடுபடுவது எப்படி என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானங்களை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று வருகிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானங்களை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது வருஷத்தில்
வீற்றிருக்கிறார், சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருந்துச்சா? என்ன சந்தோஷம் அது? என்ன சந்தோஷம்? ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் படிக்கும்போது அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று வருகிறது. ஆத்தும வருத்தத்தின் பலன் என்றால் என்ன? அவருடைய பாடு, அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்மை போன்ற அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு, ஜீவன் உள்ளவருடைய தேசத்துக்கு சொந்தக்காரராக மாறுவார்கள் என்பதை இயேசு அன்றைக்கு கண்டு சந்தோஷம் அடைகிறார். தான் படுகிற இந்த பாடு, இந்த அவமானம், இந்த நிந்தை, இவைகளின் மூலமாக அநேகர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பது இயேசுவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் இதோடு கூட இதைவிட ஒரு மேலான சந்தோஷம் இயேசுவுக்கு இருக்கிறது. என்ன தெரியுமா? அவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவதால் வருகின்ற ஒரு சந்தோஷம். பிதாவின் விருப்பத்தை சந்தோஷமாய் நிறைவேற்றுகிறார். அது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு நேரம் அவருக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் ஒரு சின்ன தீர்மானம் எடுக்கக்கூடிய வேளை வந்தது. 27வது வசனம் 12:27 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. எதை தேர்வு செய்வது, என்ன விதமான தீர்மானம் எடுப்பது என்று ஒரு கலக்கம். நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ என்று கேட்டுவிட்டு, இல்லை இல்லை, சொல்ல மாட்டேன். ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். ஆகவே என்ன சொல்லுவார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே என் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். இந்த வேளைக்காகவே வந்தேன். இயேசு எதற்காக வந்தார்? சிலுவையில் அறையுண்டு மரிப்பதற்காக வந்தார். அவமானங்களையும் நிந்தைகளையும் நமக்காக சுமந்து தீர்க்கும்படி வந்தார். பிதாவாகிய தேவன் இதற்கென்றே ஒரு வழியை அவரை ஆயத்தப்படுத்தினார். அதை சந்தோஷமாய் இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் கவனிக்கிறோம். இந்த வேளையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? இல்லை, ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். யாருமே சாகிறதுக்காக பிறக்கலையே. மனுஷன், எந்த மனுஷனும், எந்த ஜீவனானாலும் சாவதற்காக பிறந்ததில்லை, வாழ்வதற்காகத்தான் பிறந்தார். சாவது யாருக்குமே பிடிக்காது. இயேசு ஒருவர் தான் சாவதற்காக பிறந்தார். அவர் ஒருவர் தான் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக இந்த பூமியில் வெளிப்பட்டார். சந்தோஷமாய் அதை செய்கிறார். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆகட்டும். நல்லா தெரியும் அவருக்கு எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு இடிச்சொல், எத்தனை அடிகள். கன்னத்தில் ஓங்கி அடிக்க போறாங்க, காரி உமிழ்ந்து முகத்துல துப்ப போறாங்க. ஆனா அவர் முகத்தை மறைக்கவில்லை. தாடி முடியை பிடிச்சு இழுக்க போறாங்க, தெரியும் நல்லா. இதெல்லாம் ஒரு பக்கம் நினைக்கும் போது கலக்கம் ஏற்படுகிறது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல. இந்த பாத்திரத்தில் குடிக்கணும். யாக்கோப்பு, யோவான் இதை சொன்ன உடனே அங்கே எழுதியிருக்குது, செபதேயுன் குமாரராகிய யாக்கோப்பும் யோவானும் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில், நீங்கள் எங்களுடைய விருப்பம் ஒன்றை செய்யணும், நிறைவேற்றணும், அதை உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கிறோம். என்னப்பா செய்யணும்னு கேட்குறார் இயேசு கிறிஸ்து. 37வது வசனத்தில், அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பர்சத்திலும் ஒருவன் உமது இடது பர்சத்திலும் உட்காரும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை.
நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். புரியாமலே சொல்லிவிட்டான். என்ன கேட்குறாங்கன்னு முதலாவது அவங்களுக்கு தெரியல, எப்போ கேட்கணும்னு தெரியலை, என்னத்தை கேட்கணும்னு தெரியலை, எப்படி கேட்கணும்னு தெரியலை. எல்லாரும் இருக்கும்போதா கேட்குறது. இதனால் மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையும் எரிச்சலும் வந்துருச்சு. நீர் மகிமையிலே வரும்போது இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, செபதேயுவின் குமாரர். இவங்க ரெண்டு பேரும் என்ன கேட்குறாங்க பாருங்க. யாக்கோப்பும் யோவானும் எல்லாரும் இருக்கும்போது, 12 பேர் இருக்கும்போது, இந்த 2 பேர் மட்டும், நீங்கள் ராஜாவாக வரும்போது எங்கள் 2 பேரில் ஒருத்தருக்கு வலது பக்கத்தில் ஒருத்தனுக்கு இடது பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பதவி உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தருக்கு நிதி அமைச்சர் பதவி, இன்னும் ஒருத்தருக்கு உள்துறை அமைச்சர் பதவி. 2 பேருக்கும் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியலை. அவங்களுக்கு தெரியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, இதை கேட்குறீங்களே, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை பெற உங்களால் கூடுமான்னு கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அடிச்சு பரட்டு விழுந்து முடியும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா கிடைக்குங்கிற ஒரு நிச்சயத்தில், இப்படி இதை சரின்னு சொல்லிட்டா, முடியும்னு சொல்லிட்டா நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல வேற எவனா தட்டிட்டு போயிடப்படாதில்ல. அவசரப்பட்டு உடனே பேசிட்டாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு திரும்பவும் தெரியலை. இவங்களுக்கு பதவிகள் வேண்டும், ஆனால் பாடுபடுவதற்கு பிரியமே இல்லை. இந்த பதவி உயர்வெல்லாம் பாடுகளின் வழியாகத்தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த அவமானங்களையும் நிந்தைகளையும் சகித்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். இப்படி பிதாவினுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கக்கூடிய இந்த மகிமையான இந்த உயர்வு எப்படி கிடைத்தது? பாடுகளின் வழியிலே போனதினால். முதலாவது பாடுகள், பின்புதான் மகிமை. ஆனா இவங்களுக்கு மகிமையே முதலாவது வேணும், பாடுகளே வேண்டாம். இந்த பாத்திரம் இதுல குடிக்கணும், இந்த ஸ்நானம் அதை பெறணும். பாடுகள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக பரலோகராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் பரலோகராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம பாடுகளை பார்த்த உடனே நம்ம ரொம்ப பதறோம், பயப்படுறோம், பாடுகளை கண்டு விலகி ஓடுறோம். ஆனால் பாடுகளிலே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் நிமித்தமாக உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். மத்தேயு 11:5-11 பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக நிந்தைகளையும் அவமானங்களையும் சகிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதை அறியக்கூடிய ஒரு அறிவு வேண்டும். ஒருபோதும் பவுல் அப்போஸ்தலன் பாடுகளை கண்டு விலகி ஓடியதில்லை. நம்முடைய மூதாதையர்கள் விசுவாச வீரர்களாய் இருந்தவர்கள் இதுபோன்று இயேசுவை பின்பற்றி துணிச்சலாய் நின்றார்கள். அவர்கள் இயேசுவின் மீது கொண்ட விசுவாசத்திற்காக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு சென்றபோது அவர்களுக்கு வந்த பாடுகள், சுவிசேஷத்தின் நிமித்தமாக வந்த பாடுகளை கண்டு அவமானப்படவோ அல்லது வெட்கப்படவோ பயப்படவோ செய்யவில்லை, அதை பாக்கியமாக கருதினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் கடைசியிலே நாம் படிக்கின்றோம், இந்த சீஷர்கள் அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அடிக்கப்படுவதும் அவமானப்படுவதையும் பாக்கியம் என்று கருதினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக, அது நம்முடைய வாழ்க்கையின் வழியாக மாற வேண்டும், வாழ்க்கையின் மனோபாவமாக மாற வேண்டும். நமக்கு ஒரு நல்ல தெளிவு வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி இடுக்கவும் நெருக்கவுமானது தான். ஆனால் இந்த வழியில் அநேக தேவனோடு உள்ள உறவு, அவரோடு உள்ள ஐக்கியத்தில் நம்ம நல்லா வளர முடியும். தேவனுடைய பிள்ளைகள் பாடுபடும் பொழுது தேவன் அவர்களை ஒருபோதும் தனியாக இருக்க விட்டதே கிடையாது. நமக்கு பலரும் நன்மை செஞ்சுருக்காங்க, எல்லா நன்மையும் நமக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் நம்முடைய ரொம்ப துக்கமான வேளையில், நம்முடைய மரண போராட்டத்தில், எல்லாரும் நம்மளை கைவிட்டு விலகின நேரங்களில், உதவிக்கு யாருமே இல்லாத நேரத்தில் யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி இருப்பாங்க பாருங்க, அது நம்ம மனசுல நின்றுகிட்டே இருக்கும். உங்களுக்கு பல உதவிகள் பலரும் செஞ்சிருப்பாங்க. நான் சிலரை பார்த்துருக்கிறேன். சிலர் வந்து டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா நீங்க தான் என் உயிரை காப்பாத்தினீங்க, நீங்க தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்றதை நான் பார்த்துருக்கிறேன். அவர் சொல்றதை நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய இந்த மரண பயத்தில், யாரும் அவங்களுக்கு கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில், யாருமே இல்லாத நேரத்தில், எல்லாரும் தூர அகன்று போன நேரத்தில் ஒருவர் வந்து உதவி செஞ்சிருக்கிறார் பாருங்க, அது மனசில் நிற்கிது. நம்முடைய பாடுகளில், நம்முடைய துக்கங்களில், நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில், இருண்டு போன நேரங்களில் நம்மோடு கூட துணையாய் வந்தார் அல்லவா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதுதான் நம்மை அதிகமாய் அவர் மீது அன்பு கூற வைக்கிறது, நன்றி கூற நம்மை தூண்டுகிறது. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பங்கெடுக்கிறார். நம்முடைய நெருக்கங்களில் அவரும் நெருக்கப்படுகிறார். நாம் பாடுபடும் போது அவரும் பாடுபடுகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதே இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சொன்னது இந்த பாடுகளின் மத்தியிலேயும் சேர்த்துதான். எத்தனையோ மிஷனரிகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு, கணவன் மனைவி பிள்ளைகள் நிர்வாணமாக, ஒரு ஒட்டுத்துணி கூட இல்லாதபடி தெருக்களில், பட்டணங்களின் வீதிகளில் இழுத்து செல்லப்பட்ட போதும் அவர்கள் தேவன் மீது உள்ள அன்பினால் முறுமுறுக்காமல் சந்தோஷமாய் கடந்து போனார்கள். ரிச்சர்ட் உம்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் 14 ஆண்டுகள் சீனாவிலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஒரு போதகர் அவருடைய சொந்த மலத்தை அவர் சாப்பிடும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார். அவர் சிறைச்சாலையின் அந்த சின்ன, அந்த நேராக கூட நிற்க முடியாது, ஒழுங்கா படுக்க முடியாது, சின்ன 4x 5x5 ஒரு சின்ன இடத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது, முட்டி போட்டு ஜெபிக்கும் போது அவருடைய தரையில வந்து சிறுநீர் கழித்தார்கள். அந்த சிறை அதிகாரிகள் சிறுநீர் குடிக்கும்படி அவர் கட்டாயப்படுத்தப்பட்டார். எத்தனையோ சொல்லி முடியாத உபத்திரவங்களை அவர் சகித்தார். அவருடைய கையிலிருந்து வேத புஸ்தகம் பறித்து கொள்ளப்பட்டது. ஆனால் இயேசுவோடுள்ள ஐக்கியத்திலே சந்தோஷமாயிருந்தார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வெளியே வந்தார். முன்பை விட அதிக பிரகாசமாக காணப்பட்டார். முன்பை விட அவருடைய ஊழியம் அதிக பாதிப்பை அநேகருக்குள்ளே ஏற்படுத்தியது. முன்பு அவர் ஒரு சின்ன கிராமத்திலே தான் அறியப்பட்டிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு உலகமே அறிய ஆரம்பித்தது, உலகமே அறிந்து கொண்டது. கிறிஸ்துவுக்காக பாடுகளை, அவமானங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டபடியினால், நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவர்களால்
தேவனே தூஷிக்கப்படலாம், நாம் தூஷிக்கப்படலாம். ஆனால் நம் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய மகிமையின் ஆவியானவர் அவர் சந்தோஷப்படுகிறார், அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். பாடுகள் இவைகள் நம்முடைய பங்காகிறது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருப்போமானால், இந்த உலகத்தின் தேவைகள், உலகத்தின் சுகம், உலகத்தின் சொத்து, இதற்காக மட்டும் நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால், எல்லாரை பார்க்கிலும், தேவனை நம்பாத ஜனங்களை பார்க்கிலும் நாம் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக ஒரு நாள் காணப்படுவோம். அவருக்காக, அவர் மேல் விசுவாசம் வைத்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, அவருக்காக பாடுகளை சகிப்பதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். எப்போது? நான் நம்புகிறேன் 1000 ஆண்டு அரசாட்சி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நீதியோடும் நியாயத்தோடும் நிதானத்தோடும் அவர் நடத்துவார். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் ஆட்சி செய்வார்கள். அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நம்ம இங்க படுற பாடலாம் ரொம்ப கொஞ்சம் தான். ஆனா இதற்காக ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய பரிசு, பாராட்டு பல மடங்கு அதிகம். ஆகவே கர்த்தருக்காக வைராக்கியமாய் பாடுகள் வந்தாலும் அதை நாம் பங்காக்கி கொள்ள வேண்டும். முறுமுறுப்பதல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். பவுல் இதை தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ளுகிறார். அவர் நிமித்தம் பாடுபட நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவினுடைய பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பங்காக்கி கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யோசித்து பார்ப்போம். சின்ன சின்ன பாடுகள் வரும்போதே நாம் சோர்ந்து போகிறோம், ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறோம். பாடுகளை கண்டு நாம் ஓடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம், சுவிசேஷத்திற்காக நாம் பாடுகளை சகிக்க ஒரு சந்தோஷமான மனநிலை நமக்கு வேண்டும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அது விசுவாசிக்கிறவர்களுக்கு பெரிய தேவ பலனாய் இருக்கிறது என்று ரோமர் 1:16 படிக்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் வெட்கப்படுகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து சொல்வதற்கு? நம்மை குறித்து மற்றவர்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள், நம்மை தரக்குறைவாக நினைப்பார்கள், நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று சொல்லி இயேசுவை நாம் அநேகருக்கு சொல்லாமல் விட்டுவிடுகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து துக்கப்படுவார். ஆனால் நாம் அவருக்கு ஊழியம் செய்தால் அவர் இருக்கிற இடத்திலே நம்மையும் அவர் வைப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் யோசிப்போம். நம்முடைய வாழ்விலே பாடுகள், துன்பங்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் இயேசு ராஜாவினுடைய நாமத்திற்காக எவ்வளவு அவமானம், நிந்தைகள், வேதனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அதை சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்தவனாய் இருப்பதனால் அநியாயமாய் பாடுபடக்கூடாது. 4 பேதுருவிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அநியாயமாய் பாடுபடுவதில் என்ன மேன்மை இருக்கிறது? 1 பேதுரு 4 15 ஆதலால் உங்களில் ஒருவன் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடமை. கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை தருவாராக. பாடுகள் நம்முடைய வாழ்வின் பங்காயிருக்கிறது. நாம் பாடுபடும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
நம்மோடு கூட பங்காளித்துவம் வகிக்கிறார். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நாம் அறிய வேண்டும் என்று வைக்கின்ற அந்த லட்சியம் மேன்மையான ஒரு லட்சியம். அதை நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். பிரார்த்தனை செய்வோமா? நம்முடைய இடங்களில் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பதாக அவமானம், நிந்தைகள், அடிகள், சிலுவை மரணம் எல்லாம் இருந்தும் தைரியமாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார். தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்ற உறுதி அவருக்கு ஆழமாயிருந்தது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி தம்முடைய சரீரத்திலே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நாமும் சுவிசேஷத்திற்காக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக பாடுகள் வந்தால் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு இயேசு ராஜாவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஜீவனுள்ள நல்ல பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காயுமே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக உபத்திரவங்கள், போராட்டங்கள் வழியாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். பாடுகளை கண்டு நாங்கள் பின்வாங்காமல், பதறிப்போகாமல் உறுதியாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் பாடுகளில் ஐக்கியப்பட, அந்த இயேசுவினுடைய அன்பை கூடுதலாய் பாடுகளின் நடுவிலே அனுபவிக்க, இயேசு கிறிஸ்து சென்ற அந்த அடிச்சுவடுகளின் வழியே உம்மை பின்பற்றி நடக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், தேற்றட்டும், ஆலோசனை தாரும், வழிநடத்தலை தாரும். உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், ஆச்சரியமாய் காரியங்களை ஒவ்வொருவருக்கும் அனுகூலப்படுத்தி தார். உடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேளும். நெருக்கடிகளில் இருந்து கர்த்தர் விடுதலையை தார். சமாதானத்தை அருளி ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.